ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி தான் கீரை மசியல். இதுக்கு நம்ம முளைக்கீரையோ அரைக்கீரையோ வச்சு செஞ்சு பார்க்கலாம். நான் இன்றைக்கி முளைக்கீரை வாங்கி வாஷ் பண்ணி பொடியாக நறுக்கி ½ டம்ளருக்கும் கம்மியாக தண்ணியை விட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு கொஞ்சம் போல் இதுக்கு உப்பு, கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயப்பொடி. உப்பு ரொம்ப கம்மியாக போடுங்க, நல்லாவே வரும் உங்களுக்கு டேஸ்ட்டு, இல்லாட்டி கறிக்கும். பாருங்கள், தண்ணி கம்மியாக தான் விட்டோம், எவ்வளோ எக்ஸஸாக தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த எக்ஸஸ் தண்ணியை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம இந்த கீரையை நம்ம மசிக்க போகிறோம். மசியலுக்கு கொஞ்சம் நல்லா மசித்தோன்னா குழசெல்லாம் நல்லா வரும். அந்த எக்ஸஸ் தண்ணியை வச்சுக்கோங்க, எடுத்து வச்சதையும். அதில் அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது அது கொஞ்சம் கீரை மசியல் திக்காக வரத்துக்கான ஒரு இது தான். அந்த தண்ணியும் அப்புறம் எக்ஸஸாக எடுத்து வச்சோம் பாருங்கள், கீரை வெந்த தண்ணி, அது ரெண்டத்தையுமே மிக்ஸ் பண்ண மாதிரி விட்டு நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் கலரினோன்னா ஒரு 2 நிமிஷம் கூட ஆயிருக்காது, நல்லா திக்காக கீரை மசியல் ரெடியாகி வந்துக்கும். நான் இதுக்கு கொஞ்சம் போல் நெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் கூட போகிறோம். ஏன்னா காரம் குறைச்சலாகவே இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிக்கும்னு சொல்லுங்கள், இல்லாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.